வேதாரண்யம் மீனவர்களது வலைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். இப்ப கொள்ளையடிக்கப்பட்ட இந்த வலைகளுடைய மதிப்பு எவ்வளவாக இருக்கும்? என்ன சொல்கிறார்கள் மீனவர்கள் தரப்பிலிருந்து? நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்துள்ள ஆற்காட்டுத்துறை மீனவ கிராமத்திலிருந்து சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அவர், சந்திரசேகரன், ராஜகோபால், அருண்குமார், சுப்பிரமணியம் ஆகிய 5 மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கோடியக்கரை அருகே 15 நாட்டிக்கல் மைல் தொலைவில் கடலில் வலையை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இலங்கையிலிருந்து ஒரு அதிவேக படகில் வந்த 3 இலங்கை கடற்கொள்ளையர்கள் இந்த படகை சுற்றி வளைத்து அந்த பகுதியில், அதாவது இந்த ஆற்காட்டுத்துறை மீனவர்கள் கடலில் விரித்து வைத்திருந்த வலையை அறுத்து கொண்டு அங்கிருந்து உடனடியாக இந்த மீனவர்களை மிரட்டி விட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். அதாவது கத்திமுனையில் இந்த கொள்ளை சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக மீனவர்களின் 400 கிலோ வலையை, அதாவது 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வலையை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். மீனவர்கள் மீதம் இருந்த மிச்சமான ஒரு சொச்ச வலையை மட்டுமே எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆற்காட்டுத்துறைக்கு கரை திரும்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மட்டும் ஒரே மாதத்தில் 4 முறை இந்த வலை பறித்தல், மீனவர்கள் மீது தாக்குதல், மீன்பிடி உபகரணங்களை பறித்து செல்லுதல், இந்த அடாவடி என்பது தொடர்ந்து இலங்கை கடற்கொள்ளையர்களால் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதனால் நாகை மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம், செருதூர் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவே அச்சைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து அதாவது வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடமும் அதே போல நாகை மீனவர்துறையிடமும் இந்த மீனவர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழல்ல தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இந்த வங்கக்கடல்ல மீன்பிடிக்க செல்வது என்பது குறைந்து வருகிறது. ஏன்னா இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இதனை தடுக்க வேண்டும். அவ்வாறு தடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் உள்ள மீனவர்களின் மீன்பிடி வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்ற அவர்கள் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக இலங்கையில் இருந்து இந்த கோடியக்கரை பகுதிக்கு வரும் இலங்கை கடற்கொள்ளைகளை கட்டுப்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையே இந்த பகுதி மீனவர்களும் வெகுவாக எழுந்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.